கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் பூலோகத்தில் காமரசவள்ளி திருத்தலத்துக்கு வந்து சௌந்தரேஸ்வரரை பக்தியுடன் தொழுதான் கார்கோடகன். ஈசனும் அருளி, நீ சார்ந்த இனத்துக்கு இனி எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது, தவிர இந்த திருத்தலத்தில் வசிக்கும் எவரையும் கால சர்ப்ப தோஷம் அணுகாது, அத்தகைய தோஷம் இருந்தால் அவர்கள் நலம் பெறுவர் என்று கார்கோடகனுக்கு அருளினார் சௌந்தரேஸ்வரர். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் சௌந்தரேஸ்வரர் கோடேஸ்வரர் எனவும் அழைக்கப்படலானார். ஈசன் தந்த வாக்குப்படி அன்று முதல் இன்று வரை கிராமமான காமரசவள்ளியில் பாம்பு தீண்டி எவரும் பலியானதில்லை. இதை இங்குள்ள கல்வெட்டே உணர்த்துகிறது. இந்த வரத்தை ஈசனிடமிருந்து கார்கோடகன் பெற்றது கடகராசி கடக வக்னம் அமைந்த தினத்தில். எனவே இந்த ராசி மற்றும் லக்ன அன்பர்கள் இங்கு வந்து தரிசிப்பது சிறப்பு. தலப்பெருமை. இங்கு கிழக்கு பார்த்த திருக்கோயில்கள் ஈசனும் தெற்கு பார்த்த கோலத்தில் அன்னை பாலாம்பிகாவும் அருள்பாலிக்கின்றனர். நாகங்களின் அரசரான கார்கோடகன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தவமிருந்தது. ஈசனை பூஜித்த தலம் காமரசவள்ளி. கார்கோடகன் பூஜித்த ஈசனான சௌந்தரேஸ்வரன் பின்னாளில் கார்கோடகேஸ்வரன் ஆனார். புராணங்கள் ஒரு பக்கம் இந்த கதைகளை சொன்னாலும் ஆலயத்தில் அமைந்த சுமார் 45 கல்வெட்டுகளும் காமரசவள்ளி ஆலயத்தினுடைய புராதனத்தை நாம் பிரமிக்கும் வண்ணம் எடுத்து சொல்கின்றன. காமரசவள்ளிக்கு திருநெல்லூர், கார்கோடீஸ்வரம், சதுர்வேதி மங்கலம், ரதிவரபுரம், காமரதி வள்ளி என்று பல பெயர்கள் உண்டு.